ஹலோ கைஸ், வெல்கம் டு சோலோ கேமிங் தமிழ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிஆர் சோலோ மேட்ச் போட்டு நெக்ஸ்ட் ஏரியா மேப்குள்ளே போயாச்சு. கடை ஒரு வீட்டுக்குள்ளே போய் லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த நட நம்ம கில் அடித்து பெரிய ஆளணும் அடிச்சுட்டு தாம்சன் கன்லாம் எடுத்து கட்டா 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 அந்த கட்டா இந்த கட்டான்னு எல்லா கட்டையும் எடுத்து இன்னொரு வீட்டுக்குள்ளே ஓடி பார்த்தா P90 அருமைன்ட்டு டக்குன்னு P90 தூக்கிட்டு என்ன தாம்சன் பற்றி கொஞ்சம் லாங் ரேஞ்ச் நெக்ஸமேட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் ட்ரோனை லேண்ட் மைனை வச்சு அந்த இடத்துல லேண்ட் மைனை ஒரு சொருவிட்டு பிள்ளைன்னு அந்த இடத்துல லேண்ட் மைனை சொருவி உள்ளே பார்த்தா ஒருத்தர் சுண்டல் ஓட்டுங்கிறான். அடித்தா அவன் போய் ஒழிஞ்சிக்கிட்டான். ஏறி போய் அவன் மண்டையில் ஒன்று இறங்கலான்னு மண்டையில் வச்சு அவன் அடிய ஆரம்பிச்சிட்டான். அவனை அடித்த மண்டையில் இறக்கி விட்டு ஒரு க்ளோவால் போட்டு மெடி சுற்றலான்ட்டு லூட் இந்த இடத்துல அவன் தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா மெடி சுத்தமாக நான் லூட்டு பிடிக்கிட்டேன். அதான் ஒரு தப்பு. கடைசியில் ஒரு 10 HP தான் இருந்துச்சு. அடித்து சோனி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதனால் அடிக்க முடியல. டிமெட்டு கரெக்டாக எக்யூப் பண்ணல. அதனால் அந்த காட்டி முடிச்சு அடித்து திருப்பி நம்ம ரிவ்யூ ஆகி வந்துட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து மேலே பார்த்தா இதுக்கு முன்னாடி அடித்தவன் இப்போ தான் இறங்கிட்டே இருக்கான். சரி அவனை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி நானும் அந்த வீட்டு மேலே இறங்கலான்ட்டு கரெக்டாக இறங்கினேன். ஆனால் நமக்கு முன்னாடியே இறங்கி சாண்டிலோ போட்டான். நம்ம சப்ளை பாக்ஸ் இது வச்சுருந்தனால நம்மளுக்கு இறங்கும்போது P90 வந்துச்சு. ஆனால் அவன் வந்து கீழே பெட்டி எடுக்க போகிறதுனால நம்ம வந்து சாட்டிட்டா போயிட்டான். நானும் அவன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த இடத்துல வந்து கீழே டவுன் அடித்து உட்காந்துருப்பேன். அவன் சாண்டிலோ போட்டிருக்கான். சரி வந்தோடனே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டவுன் போட்டிருப்பேன். கரெக்டாக அவனும் இப்போ நான் போன வீட்டில் லூட்டெல்லாம் போட்டுருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வரலான்ட்டு பார்க்குறான். மேலே இந்த இடத்துல நானும் பார்த்துட்டே இருப்பேன். கரெக்டாக வந்துடுவோன்னே கரெக்டாக ஹெட்டு மாட்டிடுவான். போட்டு டக்குன்னு இறக்கிடுவான் புல்லட்டை. அவன் நம்மளுக்கு பார்த்துருக்கனால கரெக்டாக ஒரு அமௌண்ட்டை போட்டு விட்டு குடுன்னு ஓடி போனான். ஏன்னா எனிமி கன்ஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. குடுன்னு ஓடி போயிட்டு நானும் ஸ்கோப் போட்டு பார்ப்பேன், அது போட்டு பார்ப்பேன். ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஆனால் தூரத்தில் எனக்கு இருக்காம மட்டும் தெரிஞ்சு. ஆனால் சரியாக பாயிண்ட் வைக்க முடியாதனால புல்லட் வேறு கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் எதுக்கு ரிஸ்க்கு இப்போ அடிக்க முடியலன்னு அவன் ஏதோ லாங் ரேஞ்சுக்கு வச்சு நம்மளே அப்படி வந்துட போகிறான் அடிச்சிட போகிறான்ட்டு நான் அமைதியாகவே இருந்தேன். இந்த இடத்துல ஒருத்தர் ரொம்ப நேரமாக நின்றுருந்தாங்கன்னு நான் பார்க்காம தூரத்துலேயே ஸ்கோப் போட்டிருந்தேன். நான் அடிச்சுருந்துருக்கலாம் நான். ஆனால் சரி நானும் அவனை அடிக்க பயங்கரமாக ட்ரைலாம் பண்ணுவேன். ஸ்கோப்லாம் வச்சுட்டே இருப்பேன். அவன் லைட்டாக மிஸ் ஆகிட்டே இருப்பான். சரி நல்லா மாட்டினானா லெக் பாயிண்ட்லாம் வச்சு அடித்தோம்னா சரியாக டேமேஜ் விடுவதுனால நானும் சரி மாட்டுவான் மங்கரம் மண்டையை மாட்டுவான் அப்படின்னு நினச்சி நானும் இந்த இடத்துல பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அவனுக்கு எவ்வளவே வரல. நானே டென்ஷன் ஆகிட்டு கீழே குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கீழெல்லாம் குதிக்கலாம் பார்ப்பேன். ஆனால் மனசு வரல. அதனால பரவாயில்ல அப்படின்னு நான் நோச்சிட்டே இருப்பேன் மனசில் வேறு. ஆனால் எப்படி இருந்தாலும் ஸ்கோப்பில் அடிக்க பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் என்னால் முடியல. திருப்பி மேலே போய் ஸ்கோப் போட்டு ஒன்றும் நடக்கவே இல்லையே அப்படின்னு ஒரு மனசில் ஒரு வலி. சரி போதுண்டாப்பா சாமி கீழேயாவது குதிக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியலை. கீழே குதிச்சாச்சுமா. இந்த இடத்துல நிறைய எனிமி இருந்தால் அந்த இடத்துல போய் ஒரு அட்னஸை போட்டு வந்துடுவோன்னு மேலே நானும் எட்டி போனேன் காய்ச்சி. அவங்க ஒருத்தன் மேகு வச்சுருந்தா நாட்டுக்கு டமால்ட்டு மின்ன போட்டு ஆக்கிட்டாங்க. அவ்வளோதான் நம்ம சோல்லே முடிச்சுட்டோம். மேகு நான்